தென் கைலாயமிடும் வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் முறையாக 2025 இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வரணுன்னு இருக்கு. ஏன்னா போன வருஷத்துலேருந்து நான் வேண்டிகிட்டு இருந்தேன் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனால முறையாக இந்த வருஷம் 2025 மலை ஏற போகிறேன். அதுக்கு நீங்கள் வர வேண்டியது ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்துடணும். கோயம்புத்தூர்லேருந்து காலையிலேயே வந்து 5-5:30க்கெலாம் பஸ் இருக்குது. ஈசா யோகா வரைக்கும் பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இந்த மாதிரிலாம் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். பூண்டி அடிவாரத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நான் காட்டுற இடம் தான் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்க இடம், அடிவாரத்தில் இருக்க கோயில். ஸோ இங்கே வந்து பூண்டி விநாயகர், அப்புறம் வெள்ளிங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மா 3 பேர்த்துக்கும் இங்கே அடிவாரத்தில் சன்னதி இருக்குது. நீங்கள் வணங்கிட்டு கோயில் சுற்றி வந்தீங்க அப்படின்னா அன்னதான கூடமும் பின்னாடி தான் இருக்குது. அதே போல் உங்கள்கிட்ட இருக்க லக்கேஜ் நீங்கள் வந்து கொண்டு வர பேக்கில் எதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா பின்னாடியே வந்து கோயிலுக்கு பின்னாடி லக்கேஜ் ரூம் இருக்குது. நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் அங்கே லக்கேஜ் ரூமில் கொடுத்துட்டு பக்கத்துலேயே அன்னதான கூடமும் இருக்குது. நீங்கள் காலையில் உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வந்து அன்னதானத்தில் வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டு உணவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ வேணுமாலும் திரும்ப வாங்கிக்கலாம். அதே போல் மேலே வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு வருடத்தில் பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் தான் வந்து மேலே போகிறதுக்கு அலோடு. அதே போல் உடம்பு வந்து பலவீனமாக இருக்கவங்க, இதய ப்ராப்ளம் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்களாம் வந்து மலையேற்றம் போக வேண்டாம் அப்படின்னு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பெண்கள் வந்து 10 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் மலையேறத்துக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் மலையேறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு துணையாக வந்து கைத்தடி வேணும். அந்த கைத்தடி வந்து கோயிலே விற்கிறாங்க. ஒரு கைத்தடி வந்து 30 ரூபா. நீங்கள் மலையேற்றத்துக்கு அந்த கைத்தடி தான் உங்களுக்கு துணைங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கைத்தடியை கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஏன்னா கைத்தடி இல்லாமல் மலை ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப சிரமம். அடுத்து நீங்கள் படி ஏறுறது வந்து இந்த இதுதான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு முதல் படியாக இந்த மலையில் இந்த இடத்துல இருந்தால் வந்து நம்ம படி ஏறுறதுக்கு ஆரம்பிக்கணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 6500 அடி உயரம் உள்ள மலைக்கு தான் வந்து மேலே ஏற போகிறோம். செங்குத்தான மலைகளும் கரடு முரடான பாதைகளும் வழுக்கலான பாறைகளும் வழுக்கு பாறைகளும் இந்த மாதிரி வந்து எல்லா பயண சிரமங்களையும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஒருத்தரால் நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டு அவர் தரிசிக்கிறதுக்காக மலை ஏற போகிறோம். நம்மளுக்கு வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரும் முருகன் துணையும் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மலையை வந்து நம்ம ஏறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கணும், மேலே மலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம 7 மலைகளை கடந்தாகணும். அந்த 7 மலைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். வீடியோ ஒரு இடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா புதுசாக முறையாக போகிறவங்க வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த முறை தான் வந்து முறை மலைக்கு ஏறியிருக்கேன். எனக்கும் அவரை தரிசிக்க போகிறோங்கிற உள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த மலை ஏற போகிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோவில் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறது எப்படிங்கிறத முழு வீடியோவும் பார்க்கலாம். முதல் மலையை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். முதல் மலையை ஏறும் போது படிகள் உயரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படியும் 1/2 அடி 3/4 அடி அந்த மாதிரி உயரம் இருக்கும். இந்த மாதிரி கருங்கல்லால் ஆன படிக்கட்டுகள் தான் முதல் மலை, 2வது மலை, இன்னும் தொடர்ந்து இந்த 3 மலை வரைக்கும் இந்த படிக்கட்டுகள் வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ இதில் ஏறும்போது படியோட உயரம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஒரே செங்குத்தாக இந்த மலைகளை ஏறுறதுனாலையும் முதல் மலை ஏறும்போது உங்களுக்கு மெதுவாக மூச்செடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஏறதை வந்து பயந்துக்காங்க, ஒரே சீராக மலையேற்றத்தை ஏற ஆரம்பிக்கணும். செங்குத்தாக ஏறுறதுனால உங்களுக்கு வேர்க்கிறது அதிகமாக இருக்கும். இடையிடையே வந்து தண்ணி நிறையா குடிச்சிக்கங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் மலை ஏறும்போது குறைந்தது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து உங்கள் கையில் வச்சுக்கணும். வாட்டர் பாட்டில் எப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரோம், இல்லை ஒரு எஸ்எஸ்சில் வர வாட்டர் பாட்டில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மலையேற்றத்துக்கு அலோடு. அதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் வந்து கீழே இறங்கும் போது அதை ரிட்டன் கொடுத்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி போயிருந்தேன். மேலே முதல் மலையிலேயே வந்து கடை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த மலைகள்லேயும் கடைகள் போடுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. முன்னாடி அந்த அண்ணன் போயிட்டுருக்கிறதும் பார்த்திங்கன்னா மேலே கடைக்கு கோயிலுக்குங்கிற மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வெள்ளிங்கிரி மலைக்கு எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் கோயிலுக்கு போகணுங்கிறது முழு மனசார நினச்சிக்கிட்டு, அதே போல் வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு முடிஞ்சால் 48 நாள் விரதம் இருந்து மலை ஏறி பாருங்கள். அதோட தனி மகத்துவமே தனி. ஏன்னா இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நானும் வந்து முருகருக்காக 48 நாள் விரதம் இருந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த 48 நாளும் வந்து
அசைவ உணவு சாப்பிடாம குறைந்தது ஒரு நாளைக்கு வந்து 3 வேளைக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னா நல்லா சத்தான பொருட்களாக 3 வேளைக்கு வந்து விரதம் இருக்க இதில் வந்து எடுத்துக்கிட்டு, அதே போல் நடக்கிறதும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1லேருந்து 2 கிலோமீட்டர் நடந்துருங்க. 48 நாள் இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மலையை நீங்கள் ஏறும்போது அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து மேலே மலைக்கு வர வைப்பார். நீங்கள் மலையில் போய் அவரை வந்து முழு மனதோடு தரிசிச்சுட்டு வீட்டுக்கு நீங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அருள் பெற்று வீடு வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு உண்டான ஒரு முறையாக நான் வந்து கருதுகிறேன். ஏன்னா முறை நான் ஏறும்போது கிட்டத்தட்ட 48 நாளைக்கு மேலேயே விரதம் இருந்து தான் இந்த மலைக்கு ஏறியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு கடவுளோட செயல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. போன வருஷம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து மலைக்கு ஏறினாங்க, நம்ம கண்டிப்பாக வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு அவர் வந்து அந்த அருள் கொடுத்துருக்காரு. கோயில் நீங்கள் வந்து முறை ஏறுறீங்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்க்குறதுக்கு அப்படின்னா காலையில் வந்து நேரத்தில் ஏற ஆரம்பிச்சிருங்க. உதாரணத்துக்கு ஒரு 5:30 6 மணி அப்படின்னா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பொறுமையாக ஏறினீங்கன்னா கூட மதியம் 1 மணி இல்லை 2 மணிக்கு மேலே கோயிலில் போய் சாமி பார்த்துடலாம். திரும்பவும் சாமி பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் அங்கே கோயிலே மலையிலே உட்காந்துட்டு திரும்ப இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு 7:30 8 மணிக்குள்ளே கீழே இறங்கிடலாம். ஒரு மலையை ஏறுறது அப்படின்னா இந்த மலையை வந்து வெள்ளிங்கிரி மலையை 1 2வது மலையெல்லாம் ரொம்ப பொறுமையாகவே ஏறுங்க. அவசரமாக ஏறுறது ஓடுறது அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக ஏற ஆரம்பிங்க. மேலே ஏற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட தாகம் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து கையில் இருக்க தண்ணியை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்க, நிறையா குடிக்கணும்னு கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து சொனை இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாகாக அங்கே வந்து தண்ணி வந்து சொனையில் பிடிச்சிங்க. ஆனால் உடம்பு வந்து வேர்க்கிறது அதிகமாக இருக்கனால டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதே போல் ஃபுட்டும் வந்து அந்த மாதிரி வந்து டைஜஷன் ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டாக எடுத்துங்க. நாள்லேருந்து சப்பாத்தி, வேர்க்கடலை, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துங்க. மேலே ஆரஞ்சு, இந்த கையில் வந்து தேவையான பொருள் வந்து வாட்டர் பாட்டிலு, எனர்ஜிக்கு வந்து ஃப்ரூட்ஸு, அதே போல் ஸ்வீட்டும் கூட பார்த்திங்கன்னா இந்த கடலப்பருப்பின்னு சொல்லுவோம்ல, கடலை மிட்டாய், அதெல்லாம் எடுத்துங்க. அதே போல் மேலே ஏற இப்போ வந்து இனிமேல் வந்து கடைகளும் அதிகமாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும். அதே போல் மோர் கொடுத்துட்ருந்தாங்க எல்லா இடத்துலையும். டீ வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் போட்ட டீ இருந்தது. அது போக வந்து நிறையா பிஸ்கட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நீங்கள் பிஸ்கட் கூட நிறையா எடுத்துக்கணும்னு இல்லை, தண்ணி நிறையா குடித்து ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்டு மெதுவாக ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சிடலாம். ஸோ நாங்கள் மலை ரீச் ஆகிட்டோம். மலையில் வெள்ளி விநாயகர் கோயில் இருக்குது, வாங்க அவரை தரிசிக்கலாம். வெள்ளி விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்து 2வது மலைக்கு மேலே ஏற போகிறோம். முதல் மலையில் நம்ம கடையெல்லாம் வந்து கோயில்கிட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாங்கள் போகும்போதே வந்து முதல் மலையில் கடை இருந்தது. அடுத்தடுத்து எல்லா மலைகள்லையுமே கடை போடுறதுக்கு உண்டான வேலை வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது February 9ஆம் தேதி கடை இல்லை. அநேகமாக நீங்கள் போகும்போதெல்லாம் எல்லா மலையிலையுமே கடை இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. மேலே மலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி கடைகள் இருக்கும் பாருங்கள். அவர் மோர் ஆற்றிட்டுருக்காரு. மோர் வந்து ஒரு டம்ளர் 30 ரூபா. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் கிடைக்கும், மோர் கிடைக்கும், பிஸ்கட்டு, சாக்லேட் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறத அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே போல் கடைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து இன்னும் கடைங்க நிறையா வருமாட்டிருக்கு. நல்லா வேலை சூப்பராக வேலை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, 2வது மலை 3வது மலைன்ட்டு மேலே நான் 6வது மலையோ 5வது மலை வரைக்குமே மேலே கடைகளில் வந்து போட்டுட்ருந்தாங்க. இந்த 2வது மலை ஆரம்பிக்கிற இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமதளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டுருந்தேன். ஆனால் 2வது மலையிலையுமே படிகள் வந்து இதுக்கப்புறமும் படிகள் வரும். படிகள் வந்து ஒவ்வொரு படியும் உயரமாகவும் இருக்கும். படிகள் வந்து பார்த்திங்கன்னா சீராக இல்லாமல் ஒவ்வொரு படி மாறி மாறி ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவரை மனசார நினச்சிட்டு ஏறுங்க. நீங்கள் தைரியமாக மேலே ஏற மேலே வந்து மலைக்கு ஏறிடலாம். ஸோ 2வது மலையிலையும் காலையில் நாங்கள் நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து போகும்போது 8:30 9 மணி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. கீழேருந்து அடிவாரத்துலேருந்து முதல் மலை வர்றதுக்கு எங்களுக்கான நேரம் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகிருக்கும். அதே போல் மலைக்கு ஏறுறதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே சீராக ஏறுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் கூட தேவைப்படும். நீங்கள் முதல் முறை ஏறுறீங்கன்னா பொறுமையாக ஏறுங்க. கூட உங்களுக்கு துணைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களையும் வந்து தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு போங்க. பொறுமையாக ஏறுங்க, அவசரப்பட வேணாம். தண்ணி நிறையா குடிச்சிங்க. கண்டிப்பாக வந்து மலைக்கு எல்லாராலையும் ஏற முடியும். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விரத முறைகளும் அதுக்குண்டான பயிற்சி எடுத்துகிட்டு மலைக்கு ஏறும்போது கண்டிப்பாக எல்லாராலையும் மேலே ஏறி வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க முடியும்.
கீழே வந்து காலையில் 7:30 மணிக்கே கீழே அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூடாக வெண்பொங்கல் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு வந்து கீழே அன்னதானம் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சது. ஆனால் வெண்பொங்கல் சூப்பராக இருந்தது. 7:30 மணி அதுவும் நல்லா சூடாக வெண்பொங்கல் கொடுத்தது. எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு தான் மலை ஏறிட்டுருக்கோம். ஆனால் வேர்க்கிறது வந்து மலையில் நல்லா வேர்க்குது. தண்ணி ஓரளவுக்கு இப்போ ஏறினோடனே நல்லா பிடிச்சிக்கணும். தண்ணி அந்தளவுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா தண்ணி தான் முக்கியம். வேர்க்கிறது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கனால தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ வாங்க அப்படியே போய் ஆண்டவரை தரிசிப்போம். பசங்க மேலே ஏறிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் மலை தான் ரொம்ப டஃப்பு. கஷ்டம். உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எதிர்பார்க்கல. மலை பாருங்கள், சுற்றியும் வந்து ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு தான். இந்த வழி வந்து தெரியும். இந்த நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போகிற வழியிலே தான் மலை ஏறி போகணும். இப்போ பாலா மேலே ஏறிட்டுருக்காரு. பாலா பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. இஷ்டப்பட்டு ஏறுறாரு. ஏர்பாலா. நாம் ஏறல, முருகர் ஏற வைக்கிறார். சரவணா எல்லாம் ஒன்று செயல் தான். மேலே பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிஸ்கட்டு, அரிக்கி, சாக்லேட், முறுக்கு எல்லாமே இருக்குது. இந்த மலை வந்து இப்போ 2வது மலை ஏறிட்டுருக்கோம். ஏறி முடிக்கல, இப்போ ஸ்டார்ட் ஆகுதா? சரவணா இதுக்கு மேலே என்ன பாறை? 2வது மலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதா? அப்படியா? ஸோ 2வது மலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து சமதளமாக இருந்து திரும்ப இந்த மாதிரி பாறை. நம்ம மலை ஏறிட்டுருக்கிறது ஈசனோட மலை. ஈசன் வந்து அமர்ந்த மலை. ஸோ அதில் வந்து நம்ம ஓம் நமச்சிவாயா சிவாய நமக இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேச வேண்டியதில்லை. அதே போல் மலை ஏறும்போது நான் கவனித்த விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் வந்து சாமி பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து சினிமா பாட்டெலாம் போட்டு மலை ஏறிட்டு இறங்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மலையோட அமைதியை பாதுகாக்கணும். அவ்வளோ தூரம் இருக்குது 2வது மலை முடியறதுக்கு. காமநாட்டிலையா? ஸோ பாருங்கள், மலை வந்து 2வது மலை. மலை முடிச்சுட்டு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு திரும்ப ஏறினோம். பாதி தூரம் வந்து இந்த சமதளமாக இருந்துச்சு. படி வந்து திரும்ப ஏறுது. முக்கியமாக வந்து தண்ணி நிறையா குடிங்க. பாருங்கள், பாறை இருக்கா, இறங்குறது இந்த மாதிரி சமதளமாகவும் இருக்கும், படியும் வரும். இப்போ இது மேடு இப்படி போகுது. நடுவில் இந்த மாதிரி பாறை இருக்கும், படி இருக்கும். இது வந்து 2வது மலையில் இன்னும் ஏறி நான் முடிக்கல. 2வது மலைக்கு இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது வந்து அடுத்தடுத்த மலையில் வரும். ஸோ இதெல்லாம் கடை இங்கே போடுவாங்க. எப்படி இல்லை சரவணா, இப்போ இது ஏறுறது அடுத்து 3வது மலை ஸ்டார்ட் ஆகும். எப்படி கணக்கு? இப்போ வழுக்கு பாறை வந்துச்சுல? ஓ, அதெல்லாம் 3வது மலை ஸ்டார்ட்டா? ஆண்டி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஆண்டி சொன்னியா? இப்போ வந்து பாருங்கள், இந்த பாறையிலேயே படி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து படி வந்து இந்த கல்லில் போட்டது. மேலே பாறை இருக்கும். இந்த பாறையிலேயே வந்து படி செதுக்கியிருப்பாங்க. அது காட்டுற மாதிரி எல்லாம் பொறுமையாக ஏறி வராங்க. பாடை இப்போதான் ஒரு மலையா எடுக்கிறேன். நம்மளும் அந்த வீடியோவில் வரும். அதுதாங்க ரொம்ப வலிக்குது. எல்லாம் பார்த்துக்குவார். வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்த்துக்குவார். வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்போதான் ஃபஸ்ட்டு 2வது மலை இன்னும் முடியல. இல்லை, ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிடுச்சு. இப்போ 2வது மலை ஏறிட்டு இருக்கோம். 2வது மலைன்னு ஒரு எவ்வளோ நேரம் போவோம்? காமனா 10 நிமிஷம். கோயிலுக்கா? கோயிலில் 3 மணி நேரம். இல்லை ஃபஸ்ட் டைம் வாங்க எல்லாம் முருகர் ஏற்றி கூப்பிட்டுக்கிறேன். இப்போ பாறை பாருங்க, பாறையிலே படி. மலைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி ஏறி கஷ்டப்பட்டு வரோன்னு பாருங்கள். படி வந்து பாறை தான் படி.
படியெல்லாம் தனியாக கிடையாது, பாறையில் செதுக்கி இந்த மாதிரி படி. உயரமான மலைகளை ஏற போகிறோம், அதனால் தளர்வாக இருக்க ட்ரெஸ்ஸை வந்து போடுங்க. டிஷர்ட்டும் ஒரு வேஸ்டியும் கட்டிக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் லோயர் அந்த மாதிரி போட்டுங்க. வழுக்கு பாறைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சொனை இருக்குது. கண்டிப்பாக வந்து தண்ணி அப்பப்போ குடிங்க. குடிச்சிட்டு உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டிலில் தண்ணி தீர்ந்ததுன்னா இந்த சொனையில் வந்து உடனே ஃபில் பண்ணிக்கோங்க. கையில் வந்து 2 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் வந்து ஒரு கேன் வந்து இதாச்சுன்னா கூட இன்னொரு கேனில் ஃபில் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த பாறை கீழே பாம்பாட்டி சுற்றுறவங்க புகை மூணாவது மலை ஏறிட்டு இருக்கோம். ஒரு வயசான அம்மா அவங்களும் இறங்குறாங்க. மூணாவது மலை ஏறிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து ஒரு சொனை வரும், அதுலேருந்து 4வது மலை ஸ்டார்ட்டு. ஏறிட்டு இருக்கோம் மூணாவது மலை. இந்த மாதிரி இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா இப்படி படியாட்டம் தான் வருது. இந்த சமதளமாக வர இடம் வந்து 4வது மலையிலேருந்து முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் ஃபாரஸ்ட். வெயில் வந்து தெரியல, இந்த மலை ஏற ஏற அந்தளவு சூப்பராக வெயில் இருக்கும். ஏறினா தான் தெரியும். அவங்க 2 பேரும் வந்து மலையை சாமி பார்த்துட்டு இறங்குறாங்க. சாதாரண மலை இல்லைங்க, நினச்சதோட இது வந்து ரொம்ப செங்குத்து, அடி ஏறிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 3வது மலை ஏறிட்டுருக்கோம், முடியல. 4வது மலை ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுதான் வந்து சிவனுக்கு செய்கிற தொண்டு அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. நான் வர மக்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. இப்போ போடாதீங்கன்னா போட்டு தராங்க. இங்கே பாருங்கள், நடுவில் வந்து இந்த மாதிரி மண் தரையாட்டமும் அடுத்து ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸு அப்படியே படி ஒன்றும் அரை அடி ஒரு அடி உயரத்தில் இருக்க மாதிரி கல் ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ மண் தரையாட்டம் போகும், திரும்பவும் பாதை மாறும். படி பாருங்கள் எப்படி செங்குத்தாயிடு. இந்த இடம்லாம் உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக எடுத்துரும். ஏன்னா இப்போ ரொம்ப உயரமான ஸ்டெப்ஸு பாருங்கள், எல்லாம் ஏறுறதெல்லாம் ரொம்ப மேடான இடத்த தான் ஏறிட்டுருக்கோம். அதே போல் தண்ணி வந்து அப்பப்போ குடிச்சிக்கங்க. நாங்கள் போனது வந்து காலையில் இந்த இடத்துல போகும்போது மணி 9:30 10 மணி இருந்திருக்கும். வெயில் வந்து ஓரளவுக்கு அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ போக போக தண்ணி குடிச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ உயரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம். பாருங்கள், மலை வந்து இப்போ இதெல்லாம் படி முன்ன போட்டிருந்தது, படியில் வந்தோம். அடுத்து மலை உச்சி வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம படியெல்லாம் ஏறி வந்தது. அடுத்து இந்த மாதிரி காட்டு வழி பாதையாட்டம் உச்சி பாருங்கள், இன்னும் போகணும். இறக்கமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வா, சூப்பராக இருக்குது. பார்த்துன்னு வர சொல்லுங்க. இப்போதான் மலை உச்சிக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த காட்டு வழியில் நடந்து வந்து மலை உச்சி பாருங்க. பாறை தான் எல்லாமே, பாறையில் தான் ஏறி வரணும். அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உச்சியில் தான் அங்கே பாருங்கள் மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த வழி போலாம் 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 போலாம். படி போய் அடுத்து வந்து செங்குத்தாக மலை தான் ஏறிட்டுருக்கோம்.
படியே கிடையாது. இது மாதிரி ஸ்டெப்ஸு வந்து பாறையிலே நடந்து இந்த மாதிரி மேலே ஏறணும். ஆனால் இன்னும் உச்சி மலை ஏறவே இல்லை, இன்னும் உச்சிக்கே போகலை. இன்னொரு தான் இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கோம் பாருங்க. அவர் ஒருத்தர் தூக்கிட்டு மேலே மலைக்கு கொண்டு போகிறதுக்கு வராரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் தூக்கிட்டு வராங்க பாருங்க. இப்போதான் மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு வந்துட்டுருக்கோம். வழியில் இப்படி தான் பாதை பாருங்கள். இன்னும் மேலே போகணும் பாருங்கள். மேலே உச்சியிலேருந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாமே இப்படி குறுகலான பாறை. இன்னும் 3வது மலையோட ஏற்றம் ஒன்று ஏறிட்டே இருக்கும். ஸோ ஏறும்போது இந்த கைத்தொடியோட உபயோகம் வந்து இப்போ தான் தெரியும். ஏன்னா படியில் ஏறுறதோட இந்த மாதிரி வழுக்கிற இடத்துல ஏறுறவங்களுக்கும் சரி இறங்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கைத்தடி இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப சேஃப்டியாக தான் இறங்கி ஆகணும். ஏன்னா பாறை கிடையாது, கால் வைக்கிற இடம் கொஞ்சம் வழுக்கும். அந்த கைத்தடி, அந்த தடியை ஊனி தான் நம்ம இறங்கணும். அதுக்கு தான் வந்து இந்த கைத்தடியோட உபயோகம். ஸோ அப்படியே ஏறிட்டுருக்கோம். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருந்தது. உடம்புல நீர் சக்தியும் கம்மியாச்சு. நானும் சொன்னேன் குளிச்சு ஒரு யூஸ் இல்லை. ஆனால் என்ன குளிச்சுட்டோன்னு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நேரம் இன்னும் எனர்ஜி வந்துடுது திரும்ப ஏறுறதுக்கு. பாலா எங்கே பாலா என்ன பண்ணுறீங்க? ஆராய்ச்சியா? இங்கே இப்போ தான் உச்சிக்கு வந்திருக்கோம், பாதி உச்சிக்கு வந்திருக்கோம். கீழே வந்து ஈசா யோகா இந்த சிலை வந்து தெரியுது. ஆனால் ஜூம் பண்ணாதான் தெரியும். இன்னும் மலை ஏறணும். இந்த மாதிரி வந்து தங்கறதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பாங்கட்டு. இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. வீடியோ பார்த்த மாதிரிலாம் கிடையாது. வந்தீங்கன்னா உடம்புல தெம்பு இருக்கவங்க மட்டும் மேலே மலைக்கு ஏறுங்க. ஏன்னா வந்து போட்டு படுத்தி எடுத்துருது. படி ஒவ்வொன்றும் ரொம்ப உயரம். மனசில் தைரியம் வேணும், உடம்புல தெம்பு வேணும். 2 இருந்தால் மட்டும் மலை ஏறுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு மலைக்கு ஏறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஏறாதீங்க. ஏன்னா மலை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வந்து உயரம். நாங்கள் இன்னும் அடிவாரத்துலேருந்து உச்சிக்கே போகல, அவ்வளோ தூரம் இருக்குது, போயிட்டே இருக்கோம். சரி பரவாயில்ல, சாமி வர துணை கொண்டு மலை ஏறிட்டுருக்கோம். அங்கே இருக்குது எல்லாம் ஏறி அங்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் மேலே உச்சிக்கு வந்திருக்கோம். இப்போ தான் ஒரு காற்று வீசுது. நம்ம இங்கே ஏறி இப்போ சமதளமாக இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இன்னொரு மலை அங்கே போகணும். அந்த உருண்டை தெரியுதுல்ல, அந்த உருண்டை இருக்க இடத்துக்கு போய் இறங்கி அந்த இடத்துல ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கணும். நான் வந்ததே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வந்திருக்கோம். 8 மணிக்கு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ தான் வந்து பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னும் அங்கே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அந்தானே கடந்து போகணும். அப்படியே சைடில் எங்கே கால வச்சுருங்க. அப்பா இது பல எல்லா இடத்துலையும் கடையை போட்டு எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம்.
அவ்வளோ உச்சி கீழேருந்து இப்போ இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். அவ்வளோ தூரமாக இருக்குது. இவ்வளோ இடம். 5 கிலோமீட்டர் இல்லையா? அது 10 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக சரியான தூரம். இருட்டா இருக்கா? 2 மணி நேரம் அதுக்கப்புறம் வர இடம் தான் இந்த இடம். 3 மணி நேரம். 8 மணி நேரம் ஆரம்பிச்சுங்களா? ஆமாம் 9, 10, 11. ஆமாம் 3 மணி நேரம் ஆயிட்டு. 11:30 மணி அப்போ டைமு. 3:30 மணி நேரம் ஆயிருக்கு. 3:30 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ 3:30 மணி நேரம் நடந்து இப்போ தான் 4வது மலைக்கு வந்து 3 மலை ஏறணும். இன்னும் வந்து அந்த உச்சிக்கு போய் திரும்ப ஒரு மலை இறங்கணும். அந்த உச்சில இருந்து திருப்பி காட்டுறோம் பாருங்க. இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறணும். நான் காட்டுறேன். நான் வந்து 2வது வருஷம் வரேன் தெரியும், அதெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ நேரம் நான் இந்த படியெல்லாம் காட்டினதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு ஏறி வந்தால் தான் இது சமதளம் வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் நீங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தால் தான் இது. அதுவும் படி வர இடம்லாம் வந்து ஒரு அடிக்கு உயரம் இருக்க படி ஏறி வந்தீங்கன்னா தான் இந்த சமதளமாக இருக்க இடத்துக்கு வர முடியும். இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடந்தால் மட்டும்தான் மேலே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக முடியும். ஆனால் மனசில் வந்து உறுதி இருந்தால் வந்துடலாம். மக்கள் போயிட்டுருக்காங்க. என்னென்னா இது வந்து மலை நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் ஏறணும் அப்படின்னா கீழே இந்த ஸ்டெப்ஸ் இருக்க இதெல்லாம் ஏறி வர்றது பாருங்கள். அதுதான் வந்து இருக்கிறதுலே இது பாருங்கள். இப்போ இறங்குதா திரும்ப அங்கே பாருங்க மேலே ஏறும். இறங்குற அளவுக்கு ஏறி இந்த கல் இருக்க இடத்துக்கு அங்கே போகணும். அங்கே வரைக்கும் நடந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மலையை நம்ம கடந்து இன்னொரு மலை அந்தாண்டு இருக்குது. அது ஏறி அந்தாண்ட இறங்கணும். ஸோ இறங்கினா தான் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியும். நீங்கள் 6 கிலோமீட்டர் அப்படின்னு கம்மியாக நினச்சிடறேன்னா இது வந்து எல்லாமே வந்து இப்படி மேலே மலை ஏறுறதுனாவே ரோடு வந்து சமமான தளம்லாம் கிடையாது. மூச்சாகுது. சுற்றியும் மலை தாங்க. இந்த உச்சி போகணும். இந்த உச்சியில் வந்து பீமன் கலியுருண்டைன்னு இருக்கிறது அந்த இடமா தான் இருக்கணும். பெரிய பாறை ஏறணும். அது பெரிய பாறையிலேருந்து ஏறி அங்கே திரும்ப இன்னொரு மலை ஏறணும். அதான் இருக்காரு வெள்ளிங்கிரி ஆண்டவர். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து யோசிக்காமல் வந்துடாதீங்க. மொதல் மலைங்கிற மாதிரியே இந்த மாதிரி தான் 3 மலையும் இருக்கும். படி ஏறணும். ஏறினீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து அந்த படியாக இருக்க இடம் தான். இந்த சமதளம்லாம் 3 கிலோமீட்டருக்கு ஏறி வரணும். வந்தீங்கன்னா தான் வரும். நீங்கள் இதை தான் எடுத்தோடனே எல்லாம் காட்டுவாங்க ஈஸியாக ஏறிடலான்னு. ஆனால் 3 கிலோமீட்டர் வரைக்கும் படி தான் ஏறணும். ஸோ வந்து இப்போ மணி வந்து கரெக்டாக 11:45 ஆகிடுச்சு. 11:45 சாமி பார்க்கறதுக்கு 1 மணி ஆகிடும். 1, 1:30 கூட ஆகிடலாம். 2 மணிக்கு திரும்ப இறங்க ஆரம்பித்தோன்னா நைட்டு வந்து 10 மணி கூட ஆகிடும். இந்த மாதிரி தான் இறங்க முடியும். சரி ஓகே. மேலே வந்து இன்னும் கோயிலுக்கு பக்கமாக போகிறோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோலேயே நான் காட்டுறேன். நம்ம அந்த மலையிலேருந்து இப்போ இந்த மலைக்கு வந்து இங்கேருந்து அடுத்து இந்த மலைக்கு போகணும். மேலே அங்கே தெரியுது அந்த மலைக்கு போகணும். ரோடு பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து கீழே இறங்குது. இறங்கி அடுத்து பாருங்கள் மேலே ஏறணும். அந்த உச்சிக்கு போகணும். போய் திரும்ப அங்கேருந்து ஒரு மலையில் கீழே இறங்கினா தான் அடுத்து அந்த மலை வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்க மலை. இது அநேகமாக 5 இல்லைனா 6வது மலையாக இருக்கும். இப்போ பாருங்கள் கீழே தான் போயிட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள் உச்சிக்கு மேலே ஏறணும். சைடில் பார்த்து போங்க. ஓகேண்ணா ஓகே. ஜே அப்படியே சைடில் பார்த்துவாங்க. சைடில் பார்த்துவாங்க. ஸோ எல்லாமே வந்து பாதை ரொம்ப குறுகல். அது போக ரொம்ப சின்ன பாதை தான். அடுத்து உச்சிக்கு மேலே ஏறணும். இப்படி மேலே ஏறணும். மேலே எல்லாமே பாதை இந்த மாதிரிலாம் சர்க்கிள் இருக்குது. அதான் பார்த்து போகணும். பரவாயில்ல, கடையெல்லாம் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு மேலே வந்து நடந்து வரவங்களுக்கு மோர், அதே போல் டீ கிடைக்குது. டீனா சுக்கு காப்பி அந்த மாதிரி போடுறாங்க. பாலில் கிடைக்கிற டீ கிடைக்காது, சுக்கு பால். அடுத்து பாருங்கள் திரும்ப இந்த மாதிரி மலை தான். ஈஸ்வரா வெள்ளிங்கிரி ஆண்டவரே. தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுது. பாருங்கள் பாதே இல்லை. அதான் நடந்து போகணும். சர்க்கிளாக இருக்குது. இருந்தால் கொடுத்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறோம். சரி, நம்ம தூரத்தில் பார்த்தா இந்த பாறை இதுதான் பீமன் கலியுருண்டை. அந்த பாறை அது தெரில.
அனுமார்த்திட்டு வந்து பாரு. அதெல்லாம் இல்லை, அது இங்க வரல. அதெல்லாம் இங்கே வரல. அவரு வந்திருந்தாலும் வந்துட்டு பாரு, ஒரு பெரிய அவர் பார்த்துட்டு. பாதி வழி ஏறிட்டோம். பெரிய சரவணகுமார் இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். சரி, 1 மணி 1.5 கிலோ சாமி பார்த்தலாம். தர ஜில்லுன்றது இடம் சூப்பராக இருக்குது. மரம் நிலம் இருக்குது. பாறையோட இதில் உட்காந்துட்டேன். மொதல் 3 மலை ஏறி வர்றதோட களைப்பே பார்த்திங்கன்னா இங்கே காற்று அடித்ததில் எல்லா களைப்புமே போயிடுச்சு. ஸோ இப்போ பீமன் கலியுருண்டைன்னு 5வது மலைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6வது மலை. 6வது மலையில் தான் வந்து ஆண்டி சுனைன்னு இருக்குது. ஸோ மலை ஏற ஏற அந்த காற்று பார்த்திங்கன்னா குளிர் காற்று அடிக்கிறதுக்கு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிது. 7வது மலையிலலாம் அந்த குளிர் காற்று ரொம்ப அதிகம். பீமன் கலியுருண்டைங்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை. அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி திரும்ப இறங்கணும். இறங்குறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி சுனை இருக்குது. இந்த காற்று அடிக்க என்னால் வந்து அந்த வார்த்தையவே விவரிக்க முடியல. இவ்வளோ தூரம் ஏறி வந்த கஷ்டம் எல்லாமே நம்ம ஈஸ்வரரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல அந்த கஷ்டம் எல்லாமே கம்மியாயிடுச்சு. மலையை வந்து வெள்ளிங்கிரி மலை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம், மலையில் வந்து ஈஸ்வரனை பார்க்குறோம், தரிசிக்கிறோம் அப்படிங்கிறதோட அதற்கு அப்பாற்பட்டதாக நம்ம ஈசனையே வந்து நம்ம நேரில் பார்க்கலாம். அதுதான் இந்த மலையோட சிறப்பு. ஈஸ்வரனையும் சரி, நிறைய சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ரிஷிகள் அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த மலையில் வந்து வருவாங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து கம்மியான ஏஜாக கூட இருக்கும். இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் மலையில் ஏறி சாமி பார்த்துட்டு கீழே இறங்கும்போது நான் ஒரு ஃபாரினரை பார்த்தேன். அவர் பார்த்திங்கன்னா கேப் போட்டுட்டு நம்ம அந்த ஈஸ்வரனை எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்தார். அதுலேயும் வந்து இன்னொரு அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவரை வந்து வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து செப்பல் மாதிரி போட்டிருந்தார், அந்த ஒற்றை செப்பல். கையிலையும் வந்து தடி, அந்த மூங்கில் தடி கிடையாது. ஆனால் அந்த வீடியோ நான் எடுத்து எனக்கு அப்போ வந்து தெரியல. நான் அவர்கிட்டயே ஹாய்ன்னு சொல்லியிருப்பேன். அவர் என்கிட்ட வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வீடியோவை நான் திரும்ப வீட்டில் வந்து போட்டு பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா காலில் வந்து செப்பல் இல்லை, அவர் போடல. அதே போல் கையில் வந்து நான் தடி பார்க்கல, ஆனால் தடி வச்சுருந்தார். எது இருக்கோ அது இல்லை, எது இல்லையோ அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு அபூர்வமான விஷயமாக எனக்கு தெரிஞ்சது. சக்தி எல்லாமே கம்மியாகும். இருந்தாலும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துடலாம். பாருங்கள் அந்த உச்சி தெரியுதுல, அங்கே போகணும். திரும்ப நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்துருக்கோம், மேலே ஏறி அங்கே போகணும். போனால் அவர் அடுத்து அங்கே பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த உச்சி தெரியுது பாருங்கள், இங்கே இருக்காருங்க வெள்ளிங்கிரி ஆண்டவர். இப்படி வந்து நம்ம பாருங்கள், இப்போ கீழே அங்கே திருமலை நடக்கிறாங்கல்ல, நடந்து அந்த உச்சிக்கு மேலே ஏறும். அங்கே தான் இருக்கார் அவர். பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் மேலே அங்கே போயிடலாம். ஸோ ஈசனை தேடி வெள்ளிங்கிரி பயணத்தில் ஸோ இங்கேருந்து அந்த மலையை பார்க்குறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உண்மையாகவே இங்கே தான் இருக்கார் வெள்ளிங்கிரி ஆண்டவர். ஸோ அவரை தரிசிச்சுட்டு நம்மளும் வந்து இன்றைக்கி என்னங்கிறது அடுத்து பார்க்கணும். எப்படியும் 1.5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதான் இங்கே போயிட்டுருக்கோம். இந்த மலை உச்சி போகிறதுக்கு 1.5 மணி ஆகிடும். பாதை வந்து இவ்வளோ தான், கடுமையான பாதையாக தான் போகுது. இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா அடி இப்படி தான் போகுது. அப்பா வேண்டா, நாங்கள் போயிட்டாங்க பசங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொனை, ஆண்டி சொனைன்னு நினைக்கிறேன். அந்த சொனையில் குளிச்சுட்டு மேலே அடுத்து கோயிலுக்கு போகணும். ஆண்டி சொனையில் குளித்தா சகல விதமான நோய்களும் குணமாகுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு 4-5 மலை உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இப்போ நடக்கிறதுக்கே ரொம்ப திம்மாக இருக்குது. 4 மலை, 5வது மலையிலேருந்து வந்தீங்கன்னா 5வது மலை வரைக்குமே உங்களுக்கு அந்த படி இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸை ஏறணும். காலெலாம் அப்படியே கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிடும். 6-7லாம் வந்து இந்த மாதிரி சமதளமாக நடந்து போகிற தடம் தான். இதில் நடந்தீங்கன்னா அடுத்து அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு வரைக்குமே இந்த மாதிரி தான் தடம் போகுது. ஆனால் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டுறவங்க இந்த இடத்த காட்டியிருப்பாங்க. இது வர்றதுக்கே நீங்கள் 3.5 மணி நேரம் ஆகும். கீழே அடிவாரத்துலேருந்து நாங்கள் எங்கேயுமே உட்காராமல் வர்றதே 3.5 மணி நேரம் ஆகுது. பொறுமையாக வரீங்கன்னா 4 மணி நேரம் கூட ஆகும். நைட் டைம் ஏறினாலும் ஏறிக்கலாம். உங்களுக்கு வந்து குளிர் வந்து அந்தளவுக்கு நைட் டைமில் ரொம்ப அதிகமாக கூட இருக்கும். இந்த இடத்துல பகல்லையே குளிராக இருக்குது. காற்று அடிச்சுட்டு தான் பயங்கரமாக குளிருது.
ரேணு ரேனா. ஈசனோட அழகாக பாருங்கள் எப்படி இருக்கார், செமையாக இருக்குது. ஆமாடா தங்கம். ஸோ நைட்டு ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பஸ்ஸில் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு வந்தேன் சேலத்துலேருந்து வரும்போது. அவர் கோயம்புத்தூர் தான். அவர் ஆக்சுவலாக நைட்டே மலை ஏறுறேன்னு அது சாரை ஏற்றாப்புல நைட்டு அவர் ஏறி மலைக்கு வந்திருப்பார். என்னன்னா டவர் இல்லை சார், நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தா நடக்கணும். செம அட்வென்ச்சர். கொஞ்சம் நஞ்சம் அட்வென்ச்சர்லாம் இல்லை, செம சூப்பரான அட்வென்ச்சர். பாருங்கள் தடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறுகுனாலும் சார்ந்து தான் பார்த்தா நடக்கணும். பாருங்கள் இந்த இடம் இருக்குது, காலைங்க வச்சு ஈஸ்வரா போடா. ஆனால் பசியே எடுக்கலை, கீழே வந்து அடிவாரத்தில் சாப்பிட்டதான் பசியே எடுக்கலை. நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். கீழே காலைல சாப்பிட்டு ஏறியாச்சு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பாருங்க மலை, இதுதான் மலை உச்சி. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் வெள்ளியங்கிரிக்கு வந்து நம்ம மலையில் வந்து ஏறி வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கிலோமீட்டர் நம்ம கணக்கு பார்த்தோம். கீழேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோன்னு 3.5 கிலோமீட்டர் கணக்கு வந்தது. 3லேருந்து 4 கிலோமீட்டர் இது வரைக்கும். இன்னும் மேலே மலைக்கு போகிற வரைக்குமே கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வந்துடலாம். பாருங்கள் இப்போ கீழே டவுனில் இறங்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி இறங்குது. மலை வந்து மலைப்பயணம் சாகச பயணம் தான். சரிங்க, இந்த இடத்துல நான் பார்த்து இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏறணும், அடுத்து ஏறி இந்த இடம் பாருங்க இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மலையில் இறங்கி திரும்ப அது மலை உயரத்துக்கு போகணும். மலை இறங்கி ஏறுது. அங்கே முன்ன காட்டினது வந்து இறக்கத்தில் மேட்டில் காட்டினேன், மேடு ஏறுற மாதிரி இருந்தது. இப்போ அடுத்து பாருங்கள் கீழே இறக்கும். அது பாருங்கள் மூட்டை தூக்கிட்டு போகிறவர் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாரு. அது 25 கிலோ மூட்டை ஆகும். சரி, இது இறங்கி அடுத்து மேட்டுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது, ஸ்லிப் ஆகிடும். ஆமாம் அப்பா பசங்க போயிட்டானுங்க. மலை ஏறினதுலேருந்தே அபூர்வம் தாங்க. கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டது வந்து குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா நான் அங்கே ரூம்லேயே குளிச்சுட்டு வந்துட்டேன், அதனால் நான் இன்றைக்கி குளிக்கல மேலே ஏறும்போது அப்படின்னு. ஆண்டி சுனையை பார்த்தோன்னே எங்கேருந்து எனக்கு அந்த வேகம் வந்துச்சோ போய் மொதல் நான் தான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே உடம்புல இருந்த வலி கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. கடவுளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வேகமாகிடுச்சு. ஆண்டி சுனையில் தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. முங்கி எந்திரிச்சு மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாச்சு. ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு மேலே ஏறினோன்னே இங்கே ஒரு ஊற்று இருக்குது, நீ இங்கேயும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என்ன இப்போ வந்து மகா சிவராத்திரி வர வர கூட்டம் அதிகமாகும். அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி பிடிக்கிறவங்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, தண்ணி நிறையா இருந்தது. பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஈஸ்வரரை பார்க்க போகிறோங்கிற ஒரு வேகத்தில் மலை ஏறினோம். 7வது மலை மிகவும் கடினமான மலைங்க. நீங்கள் மலையில் எப்படி வந்து ஏறும்போது ரொம்ப சிரமப்பட்டு மேலே ஏறினீங்களோ அந்த மாதிரி தான் ஏற முடியும். ஏன்னா பாதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையில் ஏறுறது, அது ஏற ஏற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னா ரொம்ப அப்படியே வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி கூட இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஏதாவது ட்ரெஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா டிஷர்ட் மேலே இருக்க சட்டை வந்து கழட்டிடுங்க. நான் வந்து இப்படி தான் வந்து போட்டுட்டு போயிருந்தேன்.
கொஞ்சம் தூரம் ஏறினோடனே அப்படியே முதுகில் வந்து சுளீர்னு ஏதோ பட்ட மாதிரி இருந்தது. அப்படியே டிஷர்ட்டை கழட்டிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஏறினேன். ஏன்னா ரொம்ப வந்து தண்ணி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் கம்மியாகுது. ஸோ 7வது மலை ஏறும் போது கண்டிப்பாக உங்கள் கையில் தண்ணி பாட்டில் இருக்கணும். ஏறும் போதும் தண்ணி குடிங்க. கொஞ்சம் வந்து தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே தண்ணி குடிச்சிருங்க. 7வது மலை ரொம்ப ஏற்றம் அதிகம். கீழே பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கார், அவரையும் வணங்கிக்கோங்க. வணங்கிட்டு மேலே மலை ஏற ஆரம்பிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நமசிவாயான்னு சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா 7வது மலை நிறையா பேர்த்த வந்து கூட வந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா கால் ஒருத்தருக்கு பிடிச்சிடுச்சு. அதுக்கு தான் வந்து அந்த காலுக்கு தொடர க்ரீம் எடுத்துகிட்டு வரதுக்காக சரவணன் வர அப்படி அவருக்கு வந்து கால் எடுத்து வைக்கவே முடியல, அந்தளவுக்கு வலி வந்துடுச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து கால் மடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. 7வது மலையில் நீங்கள் பொறுமையாக ஏறுங்க. அதே போல் தண்ணி குடிச்சு ஏறுங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லாமே மலை தான். உங்களுக்கு லிஸ்ட்டு அங்கே மலையிலேருந்து இந்த மலைக்கு உச்சி வந்து அங்கே இருக்குது. சிவன் கோயில் வந்து மேலே இருக்குது. வழி வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் வழி இருக்குது. பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? இந்த மாதிரி தான் எல்லா வழியிலையும் ஏறி தான் மலைக்கு ஏறணும். சும்மா வந்து நம்ம எல்லா இடமே சமதளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. வழி வந்து பாதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி மலையில் தான் ஃபஸ்ட்டு ஏறணும். கீழே பாருங்கள், செம கிளைமேட்டு. படியும் வந்து இந்த மலைக்கு படியே கிடையாது, அப்படியே ஏறது தான். மொதல் மலை 2வது மலை ஏறும்போது கூட எங்கேயுமே உட்காராமல் ஏறியாச்சு. ஆனால் இந்த 7வது மலை இருக்குல்ல, ஈஸ்வரர் இருக்க மலர், இந்த மலை ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடத்துல உட்காந்து தான் ஏறினோம். தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருந்தது. தண்ணி குடிச்சிட்டே தான் ஏறிட்டு இருந்தோம். வெள்ளிங்கிரி மலையில் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு மலை ஏறிட்டோம். செட்டெலாம் கட்டிட்டு அந்தளவுக்கு வேர்க்குது, மூச்சு வர வாங்குது. ஏன்னா உயரம் வந்து 6000 அடி உயரத்தில் இருக்கும். டைம் வர கரெக்டாக உச்சி வெயிலுங்கிறதுனால டைமு 1:30 மணி ஆயிடுச்சு. காலையில் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மலைக்கு வர்றதுக்கு கரெக்டாக 1:30 மணி ஆயிருக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்படியே மலைக்கு ஏறலாம். அப்பா வந்து லைஃப்பில் வந்து பெரிய சாகசனே சொல்லுவேன். இவ்வளோ தூரம் வந்து கடவுளை தரிசிக்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி கடவுளோட துணை கொண்டு இப்போ வந்திருக்கேன். பெரிய அளவுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா மலை வந்து சரியான உயரம், தூரமாக அதிகம். சரி, ஓகே, கோயிலுக்கு போகலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம்.
டைம் வந்து 1:30 மணி ஆயிருக்கு. கோயில் ரீச் ஆயாச்சு. கோயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து மலை மேலே ஏறி பார்த்திங்கன்னா சாமி இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம் சாமி. மக்களே, வெள்ளிங்கிரி ஆண்டவரை நல்லா தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மனசில் தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் துணை இருப்பார். இந்த மலைக்கு வந்து 7 மலையை நான் ஏறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இறங்குறதுக்கும் வந்து 5 to 6 மணி நேரம் ஆகிருக்கு. காலையில் வந்து 8 மணிக்கு ஏற ஆரம்பித்து நான் கோயில் திரும்ப அடிவாரத்துக்கு வர்றதுக்கு 7 மணி ஆகிருக்கு. நான் சொன்ன இங்கிலீஷ்காரர் இவர் தான். மலையை விட்டு கீழே இறங்கும்போது பார்த்தேன். ரொம்ப வந்து மனதுக்கே வந்து ரொம்ப திருப்தியாகவும், நான்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாமே கடவுள் அவரோட செயலுங்கிற மாதிரி மலையில் போய் சாமி பார்த்துட்டு வந்தது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். அதற்கு காரணம் வெள்ளிங்கிரி ஆண்டவர். அவரோட துணை கொண்டு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அதற்கு கடவுள் வந்து துணை இருப்பார். இந்த வீடியோ வந்து பல பேருக்கு வந்து உபயோகமாக இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் கூட கிடையாது. ஏன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் தரிசிக்க போவாங்க. அதில் முதல் முறை போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எனக்கும் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரோட துணை கொண்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.